1982ஆம் ஆண்டு நெஞ்சங்கள் படம் மூலமாக தனது திரைப் பயணத்தை குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய மீனா. என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். பின்னர் 1998ஆம் ஆண்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழி படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். பின்னர் இவர் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நைனிகா என்ற மகள் உள்ளார். சில வருடங்களுக்கு முன் மீனாவின் கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். சமீபத்தில் நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மீனா. மறைந்த நடிகை சௌந்தர்யா நட்பு குறித்து பேசியுள்ளார். அதில் எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில் ஆரோக்கியமான போட்டி நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அவர் என் நெருங்கிய நண்பர். உண்மையில் அன்றைய தினம் சௌந்தர்யாவுடன் அரசியல் பிரச்சாரத்திற்கு நானும் செல்ல வேண்டியிருந்தது. என்னையும் அந்த பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்தார்கள். ஆனால் எனக்கு அரசியல் மற்றும் தேர்தல் பரப்புரை பிடிக்காது. நான் படப்பிடிப்பில் இருப்பதாக சொல்லி அதைத் தவிர்த்தேன். பின்னர் சௌந்தர்யா ஏப்ரல் 17, 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி தனது 32 வயதில் காலமானார். விபத்து மரணச் செய்தியை கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீள முடியவில்லை என மீனா மிகவும் வருத்தத்துடன் பேசினார். உங்களுக்கு மிகவும் பிடித்த மீனா மற்றும் சௌந்தர்யா நடித்த படங்களின் படத்தின் பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க.